செவ்வாய் கிரக பயணத்தை தற்காலிகமாக தள்ளி வைத்துவிட்டு நிலவில் ஒரு பிரம்மாண்ட நகரத்தை உருவாக்கும் ஈலான் மஸ்க். கடந்த 10 ஆண்டுகளாக ஈலான் மஸ்க் என்றாலே நம் நினைவுக்கு வருவது செவ்வாய் கிரக குடியேற்றம்தான். ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. செவ்வாய்க்கு இப்போதைக்கு குட் பை சொல்லிவிட்டு அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நிலவில ஒரு பிரம்மாண்ட நகரத்தை உருவாக்க ஈலான் மஸ்க் திட்டமிட்டுள்ளார். ஏன் இந்த திடீர் மாற்றம்? வெறும் 3 நாட்களில் செல்லக்கூடிய நிலவு செவ்வாய் கிரகத்திற்கு செல்வதற்கான ஒரு பயிற்சி மைதானமா? ஈலான் மஸ்க் ஏன் தனது கவனத்தை நிலவின் பக்கம் திருப்பியுள்ளார் என்பதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல 6 முதல் 9 மாதங்கள் ஆகும். ஆனால் நிலவிற்கு செல்ல வெறும் 3 நாட்கள் போதும். ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் பூமியிலிருந்து நிலவிற்கு செல்வது எளிது. செவ்வாயிலிருந்து பூமிக்கு ஒரு மெசேஜ் வர 20 நிமிடங்கள் ஆகும். ஆனால் நிலவிலிருந்து வெறும் 1.3 வினாடிகளில் பேசிவிடலாம். செவ்வாய் பயணத்தை விட நிலவு பயணம் பல மடங்கு செலவு குறைவானது. நாசாவின் ஆர்டெமிஸ் திட்டத்துடன் இணைந்து செயல்படுவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் பலமாக அமைந்துள்ளது. நிலவில் ஒரு நகரத்தை உருவாக்க தேவையான டன் கணக்கிலான பொருட்களை கொண்டு செல்ல சாதாரண ராக்கெட்டுகளால் முடியாது. இங்கேதான் ஈலான் மஸ்கின் ஸ்டார்ஷிப் நுழைகிறது. ஸ்டார்ஷிப் என்பது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய உலகின் மிகப்பெரிய ராக்கெட். இது ஒரே நேரத்தில் 100 டன் எடையுள்ள பொருட்களையோ அல்லது 100 மனிதர்களையோ நிலவிற்கு சுமந்து செல்லும் திறன் கொண்டது. நாசா தனது வீரர்களை நிலவிற்கு அனுப்ப ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம் ரகத்தை தான் தேர்ந்தெடுத்துள்ளது. இதுதான் நிலவில் நகரம் அமைப்பதற்கான முதல் செங்கல். அடுத்த 10 ஆண்டுகளில் நிலவில் என்னவெல்லாம் நடக்கும்? ஈலான் மஸ்கின் திட்டம் இதுதான். 2026 முதல் 2028 முதலில் ரோபோக்கள் நிலவிற்கு அனுப்பப்பட்டு தங்குமிடங்களை கட்டத் தொடங்கும். நிலவில் உள்ள மண்ணை பயன்படுத்தி 3D பிரிண்டிங் முறையில் வலுவான கட்டிடங்கள் கட்டப்படும். நிலவின் தென் துருவத்தில் இருக்கும் பனிக்கட்டிகளை ஊருக்கி குடிநீராகவும் அதிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து ராக்கெட் எரிபொருளாகவும் மாற்றும் ஆலைகள் அமைக்கப்படும். நிலவில் கதிர்வீச்சு அதிகம் என்பதால் மனிதர்கள் நிலத்தடியில் உள்ள எரிமலை குழாய்கள் போன்ற இயற்கையான குகைகளில் வசிக்க ஏற்பாடு செய்யப்படும். நிலவில் நகரம் அமைப்பது என்பது செவ்வாய் கிரக கனவை கைவிடுவது அல்ல. உண்மையில் செவ்வாய்க்கு செல்வதற்கான ஒரு பெட்ரோல் பங்க் ஆகத்தான் நிலவு பயன்படுத்தப்படும். பூமியிலிருந்து ஒரு ராக்கெட் கிளம்பும் போது புவி ஈர்ப்பு விசையை தாண்டவே அதிக எரிபொருள் செலவாகும். ஆனால் நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. நிலவிலேயே எரிபொருள் தயாரித்து அங்கிருந்து செவ்வாய்க்கு ராக்கெட்டுகளை அனுப்பினால் செலவு 90% குறையும். அதனால்தான் ஈலான் மஸ்க் நிலவில் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்க துடிக்கிறார். ஈலான் மஸ்கின் இந்த 10 ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றால் நாம் நிலவில் சுற்றுலா செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை. செவ்வாய்க்கு செல்வதற்கு முன்னால் நிலவில் ஒரு ராட்சத நகரத்தை பார்ப்பது நிச்சயம் ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும். நிலவை மீண்டும் கைப்பற்றுவதில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே கடும் போட்டி நிலவும் சூழலில் ஈலான் மஸ்கின் இந்த அறிவிப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. விண்வெளி பயணம் மட்டுமல்லாமல் தனது AI நிறுவனத்தையும் ஸ்பேஸ் எக்ஸ் உடன் ஈலான் மஸ்க் இணைத்துள்ளார். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.